நானும் அடுக்கி வைக்கிறேன், எது வேணும்னு பார்க்குறேன், எல்லாமே இப்படி இருக்குது கைஸ். க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல. 1.5 மணி நேரமாக இதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணணும்னு. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா, பாதி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பாதி பொருட்கள் வந்து இங்கே எடுத்து வச்சிட்டேன் கைஸ். இங்கே இருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இவெல்லாம் எவ்வளோ தூசி இருக்குன்னு. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து எல்லாத்தையும் இப்படி வச்சாச்சு. இப்போ உள்ளே வந்து இன்னுமே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கணும். எதெல்லாம் வேணாமோ தூக்கி போடணும். க்ளீன் பண்ணியே நிறைய மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இதையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஆல்சோ நான் டிமார்ட் போயிருந்தேன். அந்த வீடியோ வேணால் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வந்து நான் இதெல்லாம் வாங்கினேன். இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இதுவும் நான் புதுசு. இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு. அண்ட் இது வந்து கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது. என் பர்ஃப்யூம்ஸ்லாம் நான் காட்டுறேன் ஓகேவா. என்னோட ஃபேர்வெல் விலாகில் நான் காமிச்சிருப்பேன் பீட்ரூட் பவுடர். அது வந்து நான் தெரியாமல் திறந்தே வச்சிட்டேன் கைஸ். ஸோ உள்ளே வந்து நல்லா கட்டிடுச்சு, ஆர்லிக்ஸ் கட்டுற மாதிரி கட்டிடுச்சு. ஸோ இது தூக்கி போடணும். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வெளில வச்சிடலாம். இதிலலாம் இன்னும் கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி காலி பண்ணணும் கைஸ். வீட்டில் இருக்கனால காலி பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் கைஸ். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் எப்போயோ வாங்கினேன். இப்போ எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து தூக்கி போட்டுடலாம். நான் புதுசாக பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். அது நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் அண்ணா வந்து ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு அர்த்தர் வாங்கிட்டு வந்திருந்தான். மல்லிப்பூ ஃப்ளேவர் ஃப்ராக்ரன்ஸு, ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸு. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணல. நான் இது என்ன பண்ணுறேன்னா, இந்த ரூம்லலாம் ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் தடவிடுறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு அப்படி தான் அது காலி பண்ணும். ஏன்னா எனக்கு ஜாஸ்மின் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பவர் அந்த பிடிக்காது. அண்ட் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இது சூப்பராக இருக்கும் கைஸ். இதுவும் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினேன். கோவா போயிருக்கும் போது நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த அர்த்தர் வாங்கினேன். நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரே வந்து நான் ஏதாச்சும் ரைஸ் வாட்டர்லாம் செஞ்சால் இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே ஃபேஸில் பண்ணிக்கலாம்னு வாங்கினேன். ஆனால் பண்ணவே இல்லை. இது அப்படியே பேக்கெட் பிரிக்காமல் இருக்குது. 20 rupees தான் இந்த கண்டெய்னர். இதில் வந்து இந்த ஷவர் கேப் இருக்குது. இது வந்து ஏதாவது ஹேர் பேக் போட்டு பண்ணிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுவும் இன்னும் யூஸ் பண்ணல. இனிமேல் எல்லாத்தையும் ஒழுங்காக யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணணும் கைஸ். அப்புறம் ரப்பர் பேண்ட், கிளிப்பு, ரப்பர் பேண்ட்லாம் இருக்குது. இதுவுமே ஆக்சுவலி கிளம்ஸியாக இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாகவே வந்து பேங்கிள்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் இந்த பேங்கிள்ஸ்லாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் இருக்குது. இதுவுமே பார்த்துட்டு எதெல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு போயிருக்கோ அதெல்லாம் நம்ம இதுவாக்கிடலாம், போட்டுடலாம். ஓ ஐயோ, மாஸ்க்கு. இது வந்து நான் ரீசெண்டாக இப்போ வாங்கினேங்க. இது பியூட்டி பிளெண்டர் செம்மையாக இருக்குது. இது ஒரு 4 கொடுக்குறாங்க. ரேட்டும் கம்மி தான். இது ஃபுல்லாகவே என்னோட கபோர்டில் தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம எது வேணுமோ வேணாமோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து தொடச்சிட்டு இதையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இங்கே நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னுமே நான் வந்து க்ளீன் பண்ணல. என் அண்ணா வந்து வெளில போயிட்டான். அதனால் நான் மட்டும் தான் இப்போ பண்ணணும். இப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸ் மட்டும் வைக்கலான் இருக்கேன். இந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் இருக்குது, காலி ஆக போகுது. இருந்தாலும் சரி வீணாக்க வேண்டான்னு வச்சுருக்கேன். இன்னும் 2-3 பர்ஃப்யூம் இருக்குது. அதெல்லாம் இதில் வச்சிடலாம். அண்ட் இது வந்து த லவ் கோன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். ஜாப்பனீஸ் செரி பிளாசம் பர்ஃப்யூம்னு. இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஜெல் பர்ஃப்யூம் மாதிரி. இதுவும் இதில் வச்சிடலாம். மோஸ்ட்லி மற்ற கேர்ள்ஸ், மற்ற உமன்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பிங்கிஷாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நான் பாருங்களேன், எல்லாம் ஏதோ ஒரு குப்பை தட்டி மாதிரி இருக்குது இது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். இதில் வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். இப்போ லீவ்னால ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ரப்பர் பேண்ட், அப்புறம் வந்து கிளிப்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வச்சிடலாம் இது. ஓகே, இது வந்து நான் ரீசெண்டாக என் பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன் இந்த செயின் ஒன்று வாங்கினேன். ஆன்டி டார்னிஷன் போட்டுருந்துச்சு. பட் ஒன்றும் இதுவாகலை. லேசாக கருக்கிற மாதிரி இருக்குது, தெரில. இந்த மாதிரி இருக்கிற செயின் கொஞ்சம் ஜீனுக்கெலாம் போடுற செயின்லாம் தனியாக வச்சிடலாம்.
கைஸ் இந்த டப்பாவில் வந்து நான் வந்து இயரிங்லாம் வச்சுருக்கேன். இந்த இயரிங்லாம் வந்து லைக் ட்ரெடிஷ்னல் வேர்க்கு போடுறதுலாம். ஆக்சுவலி இது வந்து ஸ்டோன்லாம் பிஞ்சு போச்சு, பட் இருந்தாலும் இது என் ஃபேவரெட்னால இது நான் வச்சுருக்கேன். சாரி, இது ஸ்டோனே இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் லைக் சாரீக்கெலாம் போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருவோம். ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் இந்த இதில் இருக்கட்டும். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸுங்க. இது இங்கே வச்சுக்கலாம். இது எதுக்கு இங்கே இருக்குதுன்னு தெரில. இது எதுக்கு துணிக்காயிரு கிளிப்பு என்னோட இதில் இருக்குதுன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து இந்த போ கிளிப்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வைக்கணும். நிறைய ஒரு மாதிரி லொட்டு லோஸ்க்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு அதான் கடுப்பாக இருக்குது. வேண்டாததெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் இது பாருங்களேன், இது ஆக்சுவலி பிரியாணி பாக்ஸு. இதில் வச்சுருக்கேன். இந்த கம்பல்லாம் எதுக்கு வாங்கினேனே தெரில. ஆக்சுவலி நல்லாவே இல்லை இது, இந்த ஒயிட் கம்பல்லாம். இதுவுமே பாருங்க, இதுவும் பாருங்களேன், ஃபுல்லாகவே லைக் ட்ரெடிஷ்னல் இயரிங் தான். இது எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏன் ரப்பர் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த கம்பலுக்கு நான் என்ன இது போட்டாலுமே லைக் இது வச்சு போட்டாலுமே திருகாணி வச்சு போட்டாலுமே அது வந்து விழுந்துருது. அதனால நான் ரப்பர் இந்த ஐடியா வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த மாதிரி ஒரு எல்லோ நான் ட்ரெஸ் போடுவேன், ஒரு எல்லோ சல்வார் மாதிரி. அதுக்கு எப்போவுமே இந்த கம்பல் போடுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் வச்சிடலாம். இதுவே ஆக்சுவலி இது அழுக்குன்னு நினைக்காதீங்க, இது கலரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து திரும்பி அகெயின் இந்த இயரிங். இதெல்லாம் நீங்கள் காலேஜ்லாம் போனீங்கன்னா இந்த குர்த்திலாம் போடுறீங்கன்னா அதுக்கெலாம் போட்டுக்கலாம் கைஸ், நல்லாயிருக்கும். இந்த குட்டி கம்பல் இதெல்லாம். கைஸ், இப்போ வந்து என்னோட சில ஜும்கா கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் டி நகரில் தான் வாங்கினேன். இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இது ஒன்று. இந்த இயரிங் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ சூப்பராக இருக்கும் இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ஜும்கா இல்லை, பட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த ட்ரெஸ்க்கெலாம் போடலாம். இது வந்து எங்கள் சித்தி எனக்கு அப்போது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ரொம்ப பழசு கைஸ். இதுக்கு ஒரு வயசு ஒரு 10 வருஷம் இருக்கும் இந்த கம்பல் வாங்கி. இதோட இன்னொரு பேர் நான் காட்டுறேன், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது மாதிரி சாரீக்கெலாம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த கம்பல். இதோ அதோட பேர் ஒன்று கிடச்சிருச்சு. அண்ட் இந்த கம்பல் இருக்கு இல்லையா, இந்த கம்பல் திருப்பி இருக்குது. ஓகே, இந்த கம்பலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் என்னென்னா இது பிளாக் மெட்டல் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பிளாக் மெட்டல் என்னென்னா கருப்பானாலும் பிரச்சனை இல்லை, அழகாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஸ்டோன்ஸ் கொட்டி போச்சு. பட் எனக்கு தூக்கி போட மனசு வரல. எனக்கு வந்து மம்மி வாங்கினாங்க இது, ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு வரல. நான் வந்து வச்சுக்கிறேன் இது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி குர்த்திக்கெலாம் போடலாம். அண்ட் இது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் கைஸ், எல்லோ கலர். ஸோ இதுவும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இது போட்டதே இல்லை, ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். இது வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி கம்பல், இதோ இந்த மாதிரி குட்டி ஜும்கா வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் என்னடா பார்க்க மார்பிள் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் சல்வார், ஒரு பிளாக் கலர் குர்த்தி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இந்த கம்பல் ஒன்று மட்டும் போட்டால் போதும், செயின் கூட வேண்டாம், போட்டால் சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ இந்த கம்பல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் லைக் சேம் பிளாக் கலரில் ஒரு ரிங்கு. இது வந்து எனக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த கம்பல் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது கொடுத்தாங்க. இன்னுமே வந்து இயரிங் இங்கே இன்னுமே இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் நான் போட்டதே இல்லை, ஆனால் எனக்கு போடவும் தோணலை, நல்லாவே இல்லை ஆக்சுவலி. எனக்கு இது பிடிக்கல. என்னன்னு பாருங்களேன், ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இது வந்து எனக்கு எங்கள் சித்தி கொடுத்தாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஒயிட் குர்த்தி அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும் போட்டுக்கலாம், செயின் போடாமல். அண்ட் இதில் ஒரு கம்பல் இருக்குது. இது ஒன்றும் பிரிக்கவே இல்லை, 60 ருபீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நான் பாண்டியன் ஸ்டோரில் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த ஒரு குட்டி கிளிப்பு. அப்புறம் இது ஒரு கம்பல். இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும், ஸ்டட்டு மாதிரி, ஆனால் ரொம்ப பெருசு. இது ஏதாச்சும் நீட்டாக ஒரே ஒரு இயரிங் போட்டுக்கலாம். பட் நான் இன்னும் போட ஆரம்பிக்கல. அப்புறம் கைஸ், இதெல்லாம் தெரியாமல் வாங்கிட்டேன் நான். எதுக்கு வாங்கினேனே தெரில. இவ்வளோ பெருசு யாராவது போடுவாங்க. பட் எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் குட்டினால எனக்கு செட் ஆகாது. அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு டிசிஷன் இதுதான் கைஸ். இது என்ன நல்லா இருக்குன்னு நான் வாங்கியிருக்கேன்னு
தெரியல, ஒயிட் கலர். ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு செயின் வாங்கினேன். ஆல் டைம் நம்ம கோல்டுலாம் போட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது லைக் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் டக்குன்னு ஏதாவது ஃபங்க்ஷன் போனோன்னா அந்த டைமில் இது போட்டுக்கலாம். இதுலுமே இன்னும் ஆக்சசரிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக கீ செயின்ஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நிறைய இந்த மாதிரி கவராக இருக்கனால ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கலாம். பட் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அண்ட் இந்த கவரில் இந்த பிளாக் மெட்டல் வளையல் தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த வளையல். கீழே வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி வரும். இது கீழே வந்து இந்த மாதிரி அழகாக ஜும்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ஜிங்கு 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 சத்தம் வரும். இதுதான் இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து டெல்லியில் வாங்குனது. எங்கள் சித்தி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கழுத்தில் இதை கட்டிக்கிட்டு பின்னாடி ரோப் கொடுத்துருப்பாங்களா, செயின் மாதிரி கட்டிக்கிட்டு இது போட்டு போகலாம். பட் நான் இன்னும் இது போட்டதே இல்லை. சென்னையில் எங்கே போடுறதுன்னு தெரிலனால வச்சுருக்கேன். ஏதாவது இங்கே வெளில போனால் போடலான்னு. கைஸ், இதில் வந்து கீ செயின் வச்சுருக்கேன். இது என்னடா கஜினி சூர்யா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து காஜல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஒரு கீ செயின், இதெல்லாம் கொஞ்சம் கீ செயின்லாம் இருக்குது. இது நான் 12th அப்போது நானும் என் ஃப்ரெண்டும், அவள் டாம் வாங்கினா நான் ஜெரி வாங்கினேன். அப்புறம் அதான் இது கொஞ்சம் இருக்குது. நானும் அடுக்கி வைக்கிறேன், எது வேணும்னு பார்க்குறேன். எல்லாமே இப்படி இருக்குது கைஸ். க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல. 1.5 மணி நேரமாக இதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். இந்த மஸ்காரா வந்து 2020லே வந்து டேட் பார் ஆயிடுச்சு. நானா இன்னும் வச்சுருக்கேன். இது வந்து தூக்கி போடணும் கைஸ், தூக்கி போடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், இது அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து ரியல் முத்து இருக்குது. ஆமாம், இது வந்து ஹைதராபாத்தில் வந்து எங்கள் அப்பா வாங்கினாரு. எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. ரியல் முத்து தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இதுவும் க்ளீன் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து உள்ளே தொடச்சிடலாம். என் அண்ணா இப்போ வெளில வேலையாக போயிட்டான். நான் தான் துடைக்கணும். ஐயோ, என்னது இது கைஸ்? இன்னொரு மீனும். என்ன மீனும் இருக்குது. உள்ளதான் இருக்கா இல்லையே. ஆலோவேரா ஜெல்லாம் வந்து இங்கே வச்சிடலான் இருக்கேன் நான். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம், ஏன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதிகமாக மேக்கப்லாம் போட மாட்டேன். அதனால வந்து ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சிடலான் இருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பெரிலைஸ். ஸோ ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வச்சிடலாம். இது வந்து லைக் பெரிலைஸ். இது நான் லாஸ்ட் வீக் போட்டிருப்பேன். ஸோ பெரிலைஸ் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் ஹேர் ஆயில் வந்து அங்கே வச்சுட்டேன். அப்புறம் வந்து இது வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் 2 வச்சுருக்கேன். ஸோ ஆக்வா ஜெல் தான் வந்து எனக்கு சூப்பராக செட் ஆச்சு. இது ஒரு மாதிரி லைக் பாருங்களேன், ஒரு மாதிரி க்ரீம் இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓகேயா, இது வந்து லைக் எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. பட் இது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இது வந்து லைக் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் தர மாதிரி இருக்குது. போடும் போது ஒன்றுமே தெரில. ரெண்டுத்துக்குமே கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்குது, இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ என் ஃபேஸ்க்கு வந்து இந்த திக்கான ஜெல் தான் வந்து நல்லா மேட்ச் ஆச்சு. அதனால இதை வந்து நான் பாடிக்கு யூஸ் பண்ணி எப்படியாவது காலி பண்ணணும். கைஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் லைக் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இதிலே வச்சிடலான் இருக்கேன். இதை வச்சுட்டு நான் ட்ராவில் வச்சிட போகிறேன். ஸோ தொலைகிற வேலையும் தொலைகிற பிரச்சனையும் இருக்காது. நான் எப்போ வேணுமோ இந்த பேக் எடுத்து நான் தேவையான இது போட்டுக்கலாம். அதனால் நான் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் கைஸ். எஸ், இதில் வந்து நான் இந்த மாதிரி சில்வர் செயின்லாம் இதில் எடுத்துக்கிறேன். கோல்டுலாம் வந்து நான் ஒரு டப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். அண்ட் இந்த செயின்லாம் நான் இன்னும் யூஸே பண்ணாமல் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கோல்டு இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஆன்டி டார்னிஷ் இல்லை. இது சீக்கிரமாகவே கருத்துரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற கோல்டு செயின்லாம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் கைஸ், இது வந்து ஆன்டி டார்னிஷ் செயின் தான். லைக் இங்கே $2 மாதிரி வரும். இதை நீங்கள் இங்கே இழுத்துக்கலாம். அண்ட் இங்கே செயின் மாதிரி இது ஆன்டி டார்னிஷ் தான். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷ்லாம் இங்கே வச்சுக்கிறேன். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலான் இருக்கேன். அண்ட் சில்வர்லாம் இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பேங்கிள்ஸ். இன்னும் இப்படி இருக்குது. நான் க்ளீன் பண்ணுறேன் வந்துனே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் இதில் வந்து ஒரு கிஃப்ட் கைஸ். இது இதை பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. இதில் வந்து ஒரு செயின் இருக்கும். இந்த கம்பல் வந்து நான் வாங்கினேன். இதுவும் நான் வந்து அமேசானில் வாங்கினேன்.
செம்ம கம்பல் கைஸ். இது ஆன்டி டார்னிஷ் தான். இது ஒரு எல்லா மாடர்ன் ட்ரெஸ்க்குமே இது நல்லாயிருக்கும். ஜீனுக்கு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். வேணா சொல்லுங்கள், லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா யூடியூபர் மாதிரி பேசுகிறேன், நானும் யூடியூபர் தான். ஓகே, இதுவும் சூப்பராக இருக்கும். வேணா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் இது. கைஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து அடுக்கி வைக்கிறேன் நான். எதெல்லாம் வேணும் இது கண்டுக்காதீங்க, என்னோட இந்த ஃபங்க்ஷனோட சிடி. ஸோ வந்து இப்போ நெயில் பாலிஷ் எங்கள் டேடி தொடச்சி கொடுத்துட்டுருக்காரு. இல்லை எது எது வேணும் வேணான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நெயில் பாலிஷ் வந்து நிறைய தான் இருக்குது, அது டிஸ்போஸ் பண்ணிடலாம். எதெல்லாம் வேணாமோ அசிங்கமாக இந்த மாதிரி மஞ்சள் கலர்லாம் இப்போ வாங்கி எப்போயோ வாங்கினேன் கைஸ். இப்போலாம் வாங்கினேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒயின் கலர் ஷேட் அந்த மாதிரி தான் வாங்குறேன் நான். இப்போ இதை அடிக்கிட்டா பாதி வேலை ஓவர்னு நினைக்கிறேன். இன்னும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல. ஃபைனலி க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு டேடியும் ஹெல்ப்புக்கு வந்தார், டேடி அண்ணா. அப்புறம் தான் நான் முடித்தேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுருக்கேன். வெறும் அந்த பெரிலைஸ் க்ரீமும் அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் தலைக்கு தடவுற எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேஸுக்கு லைக் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பான்ஸ் மாய்ஸ்சரைசரும் ஆலோவேரா ஜெல் அப்புறம் இன்னொரு மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன், பவுடரும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுறது 2 பாடி லோஷன் வச்சுருக்கேன், அப்புறம் சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 அந்த ஐஷேடோ பேலட் வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெகுலர் மேக்கப் லைக் எங்கேயாவது ட்ராவல் எங்கேயாச்சும் டக்குன்னு போகிறோம் ஏதாவதுன்னா அந்த டைமில் இந்த பவுச் மட்டும் எடுத்துப்பேன். இதில் ஐலைனர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் காம்பேக்ட் பவுடர் எல்லாமே இருக்குது, ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்குது. இது வந்து பியூட்டி பிளெண்டர் அதுக்கப்புறம் இங்கே சீப்பு, அப்புறம் நான் ரெகுலராக அந்த ஏதாவது குர்த்தி எதாவது போடுறேன்னா அதுக்கு போட்டு ஸ்டோன் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன், இந்த மாதிரி குளிக்க போகிறோன்னா அப்போது கிளிப்புக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். அதான் ஹைட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா ரப்பர் பேண்ட் வந்து ஆமாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அது எதுக்கு மேலே வச்சேன்னு தெரில. அப்புறம் கிளிப்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் வச்சுருக்கேன். பட் ஓகே கைஸ், இப்போ லைட்டு போட்டாச்சு, ஸோ பிரைட்டாக இருக்கும். மேலே வந்து ரப்பர் பேண்ட்லாம் வச்சுருக்கேன், அது வந்து கீழே மாற்றணும் இப்போ தான் எனக்கு தோணுது. அப்புறம் இங்கே வந்து கிளிப்லாம் வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ முடி வெட்டதுனால எனக்கு கிளிப் அவ்வளோ தேவைப்படாது. அப்புறம் இங்கே வந்து என்னோடய நெயில் பாலிஷ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லைக் இது எல்லாமே ஒரு மாதிரி மினிமலான ஒரு ஜுவல்ஸ் தான் வச்சுருக்கேன். லைக் குட்டி குட்டி செயின் ஜீனுக்கெலாம் போடுறது இங்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸ் தான். இது வந்து லைக் ரோல் ஆன், அப்புறம் வந்து டியோட்ரண்ட், அப்புறம் பாடி ஸ்ப்ரே எல்லாமே நிறைய இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மாதிரி இது வந்து லைக் ஃபேஸ் பேக், ஆரஞ்ச் பீல் ஃபேஸ் பேக்கு, அப்புறம் வந்து பாடி ஸ்க்ரப்பு, அப்புறம் இங்கே ஷீட் மாஸ்க்லாம் வச்சுருக்கேன். அடியில் ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா ஏதோ ராஜா காலத்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து இதில் வந்து மினிமலாக இதில் உள்ள வந்து லைக் மினிமலாக அந்த கோல்டு இதெல்லாம் இருக்கும்ல, லைக் கோல்டு அந்த ஆன்டி டார்னிஷ் ஜுவல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன், மெலிசான செயின். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், இது ஃபுல்லாகவே ஜும்காஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பிளாக் மெட்டல் இது வச்சுருக்கேன், பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி எப்பா இங்கே வந்து அடிக்கடி லைக் டஸ்ட்டு வருது வீடு கட்டுறதுனால இங்கே கைஸ். ஸோ ஃபைனலி இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொன்று என்னென்னா என்னோடய வார்ட்ரோப் க்ளீன் பண்ணணும், அதுதான் ரொம்ப பெரிய வேலை. அங்கே வந்து லைக் நிறைய வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ வந்து அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் எப்படிலாம் வந்து லைக் என்னெல்லாம் ட்ரெஸ் வச்சுருக்கேன், எப்படிலாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு போடுறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.